தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நடந்த ஒரு பொங்கல் விழா நிகழ்ச்சியில் சென்னை ஐஐடியினுடைய இயக்குனர் காமகோடி மாட்டினுடைய சிறுநீர் குறித்து அறிவியலுக்கு புறம்பான ஒரு தகவலை பேசியிருக்காரு. இதுக்கு மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் தங்களுடைய கண்டனங்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த வீடியோவில் இவர் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சர்ச்சைகளையும் அரசியலையும் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் கூறியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். குறிப்பாக இவர் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாட்டினுடைய கோமியம்னு சொல்லப்படுற சிறுநீருக்கு ஆன்டிஃபங்கல், ஆன்டிபாக்டீரியல், அஜீரண கோளாறை சரி பண்ணக்கூடிய தன்மை, காய்ச்சல் அதிகமாக இருக்கும்போது மாட்டினுடைய கோமியத்தை குடிச்சா போதும், உடனே காய்ச்சல் சரியாக வந்துடும், இப்படி மனிதருக்கு இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் சரி பண்ணக்கூடிய ஒரு சர்வலோக நிவாரணியாக இந்த கோமியம் இருக்கிறதா சென்னை ஐஐடியினுடைய இயக்குனர் காமகோடி பேசியிருக்காரு. ஏற்கனவே இந்த கோமியம் குறித்தான சர்ச்சைகள் எல்லாம் வரும்போதே இந்திய கால்நடை நிறுவனத்தினுடைய ஆய்வாளர்கள் கோமியம் அப்படிங்கிறது மனிதர்கள் குடிக்க தகுதியற்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோமியத்தை குடிக்கிறதுனால மனிதர்களுக்கு தேவையில்லாத தொற்று நோய்கள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னும் ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஐஐடி மாதிரியான ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தினுடைய இயக்குனரே பொதுவெளியில் இப்படி பேசியிருக்கிறது சரியா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழும்புது. இந்த சர்ச்சையை அடுத்து சமூக வலைதளத்தில் மருத்துவர் ஒருவர் இது குறித்த வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரிசர்ச் பேப்பர்லலாம் எப்படி இதுக்கான பண்புகள் இதில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒரு லேபில் பாக்டீரியாவையோ ஃபங்கஸையோ வளர வச்சு அதுக்கு இந்த மாட்டினுடைய சிறுநீரகத்தை கொடுத்து பார்க்கும்போது அதை அழிக்கிறதுக்கான தன்மைகள் இதில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஒருவேளை இதில் இருக்கக்கூடிய அதிக உப்புத்தன்மையினாலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னாலேயோ அந்த சிறுநீர் அந்த பாக்டீரியாவையோ ஃபங்கலையோ அழிச்சிருக்கலாம். ஆனால் மனிதர்களுக்கு இதை உட்கொண்டு அதனால மனிதர்களுக்கு நோய்கள் எல்லாம் சரியாகுது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இதுவரைக்கும் மருத்துவ ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுதான் உண்மையும் கூட. இப்படி இருக்கிற பட்சத்தில் சென்னை ஐஐடி மாதிரியான ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தினுடைய இயக்குனரே பொதுவெளியில் இப்படி பேசுறது அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில் அறிவியல் வளர்ச்சி குறித்தும் தொழில்நுட்ப வளர்ச்சி குறித்துமான நம்பகத்தன்மையை இழக்க செய்கிறதோட மூட நம்பிக்கையும் வளர்க்குற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. பொதுவாகவே சென்னை ஐஐடியாக இருக்கட்டும், மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஐஐடியாக இருக்கட்டும், பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு, அதாவது அவங்க மாணவர்களாக இருந்தாலும் சரி, பேராசிரியராக இருந்தாலும் சரி, குறிப்பாக இடஒதுக்கீட்டில் உள்ள வந்தவங்களுக்கு பாரபட்சமாக நடத்தப்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருக்குது. குறிப்பாக ஐஐடிகளில் தொடர்ந்து நடக்கக்கூடிய தற்கொலைகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சென்னை ஐஐடியினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய காமகோடி மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்ச்சிகளுக்கு சென்னை ஐஐடி வளாகத்தில் இவர் அனுமதி தராரு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இவர் மேலே நீண்ட காலமாக இருக்குது. இந்த சூழலில் இவர் ஐஐடியினுடைய இயக்குனராக செயல்படுறாரா இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரக்காரராக செயல்படுறாரா அப்படிங்கிற சந்தேகம் வலுவாக எழும்புது. இதனால இவரை உடனே பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னும் அரசியல் கட்சிகள் எல்லாரும் வலியுறுத்திட்டும் வராங்க.